வெனஸ்டே ஆஃப்டர்நூன் நேற்று மதியம் போல் க்ளீனிங் வேலை எல்லாமே நிறைய போயிட்டு இருந்துச்சு. 1 வீக்காக வந்து வீட்டில் இல்லையா, நிறைய டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருச்சு. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நல்லா பெருக்கிட்டு திரும்பவும் அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாப்பாவும் என் கூடவே வந்து எல்லாத்தையும் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சைடில் அப்படியே குக்கிங் வேலையுமே போயிட்டு இருந்துச்சு. சாப்பாடும் வெடிச்சிட்டு என்ன குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய யோசனையாகவே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே. சரி ஒரு வழியாக வந்து தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. பாப்பாவும் வேறு மேனேஜ் பண்ணும் இல்லையா, அதனால் சுத்தமாகவே என்னால் முடியல. அதுக்கப்புறம் வந்து யோசித்து தக்காளி சாதமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சேன். தக்காளி சாதத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து வத்தல் பொரித்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்ததும் மாவு அரைக்கிற வேலை இருந்து, ஸோ அதையுமே வந்து முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் 450 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். எல்லாமே உங்களால் மட்டும்தான். ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.